மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலய தரிசனம் ஆன்ம முன்னேற்றம். இந்த அனுபவத்தை பெறும் வகையில் நம் முன்னோர்கள் கட்டியவையே ஆலயங்கள். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு அனுபவம். இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். பலவிதமான நரசிம்மர் வடிவம் வழிபாட்டுக்கு உரியவையாக இருந்தாலும் அவற்றுள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வடிவமே முக்கியமானது. தமிழகத்தின் பல இடங்களில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் இருந்தாலும் அவற்றுள் சென்னைக்கு அருகே பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக அரக்கோணம் செல்லும் சாலையில் பேரம்பாக்கம் என்னும் ஊருக்கு மிக அருகில் நரசிங்கபுரத்தில் ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் உள்ளது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இந்த திருக்கோவில் பல்லவர் காலத்தை ஒட்டியது என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். பிற்காலத்தில் விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் இந்த திருக்கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த மரகதவல்லி சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலின் மூலமூர்த்தி திருமால் அவதாரங்களிலேயே மேன்மையாகிய ஸ்ரீ நரசிம்மன். தமிழில் இந்த வடிவத்தை மாலோலனாக கூறுவர். பல திருக்கோவில்களில் உக்ர ரூபத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இந்த திருக்கோவிலில் மட்டும் அழகிய சிரித்த முகத்துடன் சாந்த சொரூபியாக காட்சியளிக்கிறார். ஏழரை அடி உயரத்தில் கம்பீரமாக தன் பிராட்டியாகிய மகாலட்சுமியை இடது தொடை மீது அமர்த்தி ஒருவருக்கொருவர் அணைத்தபடி வீற்றிருந்த கோலத்தில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இந்த திருக்கோவிலில் சேவை சாதிக்கிறார். மற்ற திருக்கோயில்களில் மடியில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி நரசிம்மரின் முகத்தையே பார்த்தபடி அருள் பாலிக்க, இந்த திருக்கோயிலிலோ மகாலட்சுமி நரசிம்மரின் மடியில் அமர்ந்த நிலையில் பக்தர்களை பார்த்து கொண்டிருக்கிறாள். நரசிம்மரும் மகாலட்சுமியும் பக்தர்களையே சாந்த சொரூபமாக பார்ப்பதால் இங்கு வந்து வேண்டினால் வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதுவே இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இத்திருக்கோயிலின் மேலும் பல அரிய தகவல்களை இப்போது காணலாம்.
பிராட்டி பெருமாளையும் பெருமாள் பிராட்டியையும் சேர்த்து அணைத்த தலமாதலால் இத்தல பெருமாளுக்கு கல்யாண லட்சுமி நரசிம்மர் என்ற சிறப்பு திருப்பெயரும் உண்டு. இந்த திருக்கோயிலில் பெரிய திரு அடி ஏறத்தாழ 4 அடி உயரத்தில் மேனியில் 16 நாகங்களை அணிகலமாக கொண்டதால் இத்திருக்கோவில் மிகச்சிறந்த நாகதோஷ பரிகார தலமாக விளங்குகிறது. இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலில் தாயார் ஸ்ரீ சக்கரை பீடத்தின் மீது எழுந்தருளி இருப்பதால் எல்லா வளங்களையும் தருகிறாள் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். அந்தியம் பொழுதில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த சிம்ம பிரபுவான நரசிம்மரை தொடர்ந்து 9 சுவாதி நட்சத்திர நாளன்று சேவித்து வந்தால் தீராத கடன், தீராத நோய், திருமண தடை போன்ற தோஷங்கள் விலகும் என்று இங்கு வரும் அன்பர்கள் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார்கள். சிறந்த தலமான இந்த லட்சுமி நரசிம்மர் கோயில் ஒரு வகையில் செவ்வாய் தலமாகவும் போற்றப்படுகிறது. லட்சுமி நரசிம்மர் முன் நின்று அவரது திருமுருக மண்டலத்தையும் திருவடிகளையும் தரிசித்த உடனேயே துன்பம் நீங்கி புத்துணர்ச்சி பெருகும் என்று தல வரலாறு கூறுகிறது. எனவே இன்றும் இந்த நரசிங்கபுரத்தில் உள்ள லட்சுமி நரசிங்கர் திருக்கோயிலுக்கு வைணவ அடியாளர்கள் வெகுவாக வருகின்றனர். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் தமிழ் சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தமிழில் ஏராளமான பாடல்கள், அவைகளுக்கு உண்டான இலக்கணங்களும் வேறு வேறு. ஆனால் அவ்வளவையும் நாம் அதனுடைய பொருள் உணர்ந்து அனுபவித்தால் நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். தமிழில் அகத்துறை இலக்கியம் என்றே உண்டு. அந்த முறைப்படி அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியிருக்கக்கூடிய பாடல் இது. தன்னை நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் வைத்து பாடிய பாடல். அதாவது தன்னை பெண்ணாகவும் இறைவனை ஆணாகவும் வைத்து அங்கே தன் குறை தீர்க்க, நம் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு எளிமையாக புரிவதற்காக, துயரம் தீர்வதற்காக இறைவனிடம் வேண்டிய அற்புதமான பாடல் இது.
முத்து தெரிக்க வளர்க்கு சிலைக்கை மதன் முட்டத்தொடுத்த மலராலே முத்து தெரிக்க வளர் இக்கு சிலைக்கை மதன் முட்டத்தொடுத்த மலராலே முத்தத்திருச்சலதி முட்டத்து தித்தியன முற்பட்டெரிக்கும் நிலவாலே எத்தயர்க்கும் இதமிக்கு பெருக்கம் மணி இப்பொற்கொடிச்சி தளராதே எத்தயர்க்கும் இதமிக்கு பெருக்கம்மணி இப்பொற்கொடிச்சி தளராதே எத்திக்கும் உற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இட்ட தீனத்தில் வரவேணும் மெத்த சீனத்து வட திக்கு கூலச்சிகர வெப்பை தோளைத்த கதிர்வேலா மெச்சி கூறத்திதனம் இச்சித்தனை தூருகி மிக்கு பனைத்த மணிமார்பா மத்த பிரமத்தர் அணிமத்த சடை பரமர் மத்த பிரமத்தர் அணிமத்த சடை பரமர் சித்தத்தில் வைத்த கழலோனே வட்டத்தீரை கடலில் மட்டித்தெழுந்தவரை வெட்டி தூணித்த பெருமாளே. இந்த பாடலின் பிற்பகுதிக்குண்டான விளக்கத்தை பார்த்துவிட்டு வழக்கப்படி முற்பகுதிக்கு போகலாம். வழக்கப்படி பாடலின் முற்பகுதிக்கு செல்லலாம். அதாவது முருகப்பெருமானே, கிரௌஞ்சாசுரனை சம்ஹாரம் செய்தவனே, மலை வடிவமாக வந்து அங்கே இருந்தவன், அவனை சம்ஹரித்தவனே என்று அழைத்தவர், வள்ளி மணவாளா என்று அழைத்தவர். அந்த பாடலின் பிற்பகுதியில் 3வது வரியில் ஒரு அற்புதமான தகவலை சொல்லுகின்றார். மத்த பிரமத்தர் அணி மத்த சடை பரமர். என்ன வாக்கு! மத்த பிரமத்தர் என்றால் பித்தன் என்பது பொருள். சிவபெருமானை சொல்லுகின்றார் அவர். சிவபெருமானை பித்தன் என்று சொல்ல காரணம் தெரிகின்றதா? அதாவது கோடி குறைகள் கருதினாலும் சரி, இறைவன் அவர்களை தவறாகவே நினைக்க மாட்டானாம். அதனால்தான் தாயினும் பரிந்து சால என்று திருவாசகத்தில் சொல்கின்றார்கள் அல்லவா? அதுபோல அந்த இடத்தில் பித்தா பெரை சூடி பெருமானை அருளாளா என்று அங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடினார் அல்லவா? அதன்படி நாம் என்ன தவறுகள் செய்தாலும் சரி, அவைகளை மன்னித்து அப்பா என்னை கட்டி காப்பாற்றி என்று வேண்டும் பொழுது அழகாக அவன் கட்டி காப்பாற்றுகின்றானாம். அடுத்தது ஊமத்தம்புவை அணிந்தவர் சிவபெருமான் தலையில். அதையும் இங்கே சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஊமத்தம்பூவை அணிந்தவர் இந்த மத்த பிரமத்தர் அணி மத்த சடை பரமர் என்பது ஏராளமான பொருட்கள் அடங்கியது, தகவல்கள் அடங்கியது. அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தன் சித்தத்தில் முருகப்பெருமான் திருவடிகளை வைத்து கொண்டிருக்கின்றானாம். என்ன பொருள்? குருவாயரர்க்கும் உபதேசம் வைத்த குகனே குரத்தி மணவாளா என்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா? அதன்படி இந்த சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் குருவாக இருந்து உபதேசம் செய்தார் அல்லவா? சுவாமிமலை நிகழ்ச்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. அப்படிப்பட்ட அந்த குருநாதரான முருகப்பெருமானுடைய திருவடியை அந்த முறைப்படி இறைவன் இங்கே நினைவில் வைத்து கொண்டிருக்கின்றானாம். அப்படியெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட முருகப்பெருமானே, என்னை எல்லோரும் இகழ்கின்றார்கள், ஏசுகின்றார்கள், பேசுகின்றார்கள், என்னை கட்டி காப்பாற்ற வேண்டாமா? ஏன் ஏசணும்? யார் எப்படி? சந்தேகம் வருகின்றதல்லவா? பாடலின் தொடக்கத்தில் முத்து தெரிக்க வளர் இக்கு என்கின்றார் அல்லவா? நன்கு விளைந்த கரும்புகளில் பார்த்தால் ஒரு இந்த கரும்புக்கும் அந்த இந்தண்ட இருக்கக்கூடியதுக்கும் நடுவில் முத்து ஒன்று இருக்கும், நாம் பார்த்திருப்போம். அது தெரிச்சு விழுகின்றதாம். காரணம் அந்த அளவு அதனுடைய வளர்ச்சி. அப்படிப்பட்ட அந்த கரும்பு சிலையை வைத்து மன்மதன் வளைத்து வீசுகின்றானாம் அம்பை. நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். மன்மதன் அம்பு போடுகின்றான். உடனே அது மட்டுமல்ல, அந்த 5 அம்புகள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு அம்பு போட்டாலே போராதா நமக்கெல்லாம்? அம்பு வேறு போட வேண்டுமா? அப்படி அம்பை நீட்டினாலே பத்தாது. பின் எதற்காக 5 அம்புகள் என்று வைத்தார்கள்? நமக்கு உள்ளது 5 அம்புகள். இந்த 5 அம்பாக நம்மை தொலைத்து கொண்டிருக்கின்றன. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா? அதன்படி அந்த 5ஐயும் நல்விதத்தில் திருப்ப வேண்டுமாம். அந்த அவன் விட்ட 5 அம்புகளும் என்னை
துயரப்படுத்தி கொண்டிருக்கின்றன. எல்லோரும் மற்றவர்கள் என்னை ஏசி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தத்தையர்க்கும் இத மிக்கு பெருக்க மணி. என்ன வார்த்தை இத மிக்குன்னா என்ன அர்த்தம்? அடுத்தவர்களை அலர் தூற்றுவது, அதாவது கோள் சொல்றது கண்ணா பின்னா என்றெல்லாம் பேசுவது இருக்கிறது அல்லவா, அது பலருக்கு இதமாக இருக்கின்றது. அப்பா, எல்லோரும் என்னை அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள், ஏசி இகழ்கின்றார்கள், அலர் தூற்றுகின்றார்கள். ஆறுமுக வள்ளலே, என்னை கட்டி காப்பாற்ற வேண்டாமா? நம் எல்லோருக்கும் உண்டான நிகழ்ச்சி தான் இது. நம்ம வீட்டில் 1008 இருக்கும், அதை விட்டுருவோம். அதான் அந்த ஆள் வீட்டில் 3வது பொண்ணு கல்யாணமே ஆகலையாமே இன்னும். அப்படி இவங்க வீட்டில் 4 பொண்ணு இருக்கும் கல்யாணத்துக்கு. அடுத்தவர்கள் வீட்டு தகவல், அடுத்தவர்கள் வீட்டு பிரச்சனை என்றால் காதுகளை திருப்பி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அதன் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வரக்கூடாது, இதம் மிக்கு பெருக்க என்று சொல்ல காரணமாகத்தான். இப்போர்க்கடிச்சு தளராதே முருகப்பெருமானை, நான் தளர்ந்து போகக்கூடாது, என்னை கட்டி காப்பாற்று என்று சொல்கின்றார். அந்த இடத்தில் எல்லா திசைகளிலும் புகழ்பெற்ற திருத்தணி என்று சொல்ல காரணம் என்ன? முக்கியமான தகவல். காரணம், எல்லா திசைகளிலும் திருத்தணி புகழ்பெற்றது என்றால் நாம் ஒப்புக்கொள்ளலாம். அயல்நாட்டுக்காரர்கள் ஒப்புக்கொள்வார்களா அல்லது மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? காரணம், திருத்தணிக்கு செருத்தணி என்று ஒரு பெயர் உண்டு, திருநாமம் உண்டு. அதாவது கோபம் தணிந்த இடம் என்பது பொருள் செருத்தணி என்பதற்கு. அதன் காரணமாகத்தான் யார் என்னை ஏசினாலும் பேசினாலும் அப்பா எனக்கு கோபமில்லாத ஒரு நிலையை அருளி எல்லா விதமான மங்களங்களையும் எனக்கு அருள் என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். அப்படிப்பட்ட நல்லவைகளை நாமும் அந்த நாயகனிடம் வேண்டுவோம், அவன் அருளுவான். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலய காட்சிகள், திருப்புகழ் அனைத்தும் உங்கள் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.